காலையில இருந்து முட்டை இந்த பக்கம் காணல. இங்க ஓடிட்டு என்னவோ தெரியல. ஏங்க மஞ்சட்டங்க வந்துட்டாளா? ஏங்க வாங்க சாப்பிடுவோங்க. சாப்பிடுவோமா? ஆமாங்கங்க, உங்களுக்கு நான் சமைச்சு வச்சிருக்கேன். ஆசாசியா சமைச்சு வச்சிருக்கீங்க. வாங்கங்க சாப்பிடுவோம். பொய் சொல்லாத. பொய் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. வாங்க வாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு வண்டி ஓடி சொல்லி தரேன் சொன்னியலா, சொல்லி தருவீங்களாங்க? எப்போ உங்ககிட்ட சொன்ன வண்டி ஓடி சொல்லி தரேன்னு? நேற்று சொன்னியலா, நேற்று சாயங்காலம் சொல்லி தரேன் சொன்னியே, மறந்துறாங்க. எனக்கு வேலை இருக்கம்மா. எனக்கு விண்மீன் கூட வந்து வெளியே போயிட்டு இருக்கு. ஏன் உனக்கு எனக்கு வண்டி ஓட்டி சொல்லி தர இருந்தவங்க வெளியே போகணுமா? அது அந்த ஓடுகாலி கூட மங்காத்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அவளுக்கு படிச்சதெல்லாம் பதிவு பண்ணணுமா? அதுக்கு நேரத்தை கூப்பிட்டு இருந்தா. நேரத்து போடல. சரி அப்ப இன்னைக்கு போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு நினைச்சேன். இந்த ஓடுகாலிக்கு எனக்கு ரூட்டுக்குள்ள வரல, நம்ம மனசே கேட்காது பிள்ளைக்கு. ஓடுகாலி இடி ஓடுகாலி இடி ஓடுகாலி 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 என்னம்மா தும்புற பத்தியா? ஓடுகாலிக்கு மிந்தி ஓடுகாலின்னு கூப்பிட்டா பயந்து வந்து நிக்கவா? இப்ப என்ன மண்ணில் கேட்கா? தும்புற பிடிச்ச ஓடுகாலி என்னட்டி? நீங்க இப்ப ஓடுகாலி ஓடுகாலின்னு கூப்பிட்டா பழகி போச்சுமா. இப்பெல்லாம் நீங்க அப்படி கூப்பிட்டா கோவமே வர மாட்டேங்குது. பாத்தியா, ஓடுகாலின்னு கூப்பிட்டா கோவம் வர மாட்டேங்க. என்ன தப்பிள்ளைய பத்தி வளர்த்துக்கான்னு தெரியல எனக்கு. நீ வாரத்துக்கு 300 வாட்டி ஓடுகாலி ஓடுகாலிங்க. அவளுக்கு அதுல உள்ள மீனிங்கே மறந்துருக்கும். ஏதோ சொல்லி அம்மா கூடான்னு நினைப்பா. ஏட்டி உனக்கு என்ன அவசரம்? படிப்பெல்லாம் பதிக்க போறியா? உனக்கு என்னடி அவசரம்? உனக்கு என்ன உடனே வேலையா கிடைக்க போகுது? சோழியை பார்த்து வீட்டில் இருட்டி. ஏம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிச்சாச்சுமா. நான் தாம்மா இன்னும் பதிக்கல. அதான் அப்பாவை கூப்பிட்டேன். பஸ்ஸில் போ, நடந்து போ, இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி பட்டி. நீ எதுக்கு இவனை கூட்டிகிட்டு போய் நிற்கா அப்படி? எடி ஆட்டோ பஸ்ல எப்படி சேஃபா போயிட்டு வர முடியும்? ஓஹோ, ஆட்டோ பஸ்ல சேஃபா போக முடியாதோ? சேஃபா போக முடியாதாம்ல? அப்ப நாங்களாம் போயிட்டு வரோம். எடி எல்லாம் 2 நாள் கழிச்சு பதிக்கலாம். பாப்பா பாப்பா, இன்னைக்கு ஒன்றும் கொப்பை வெளியே வர மாட்டான். போ. ஏம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதிச்சாச்சுமா. எடி அதுவும் பதிச்சுட்டுனா அதுவும் ஓடி போல இல்லாட்டி ஒழுங்கா தானே வீட்டில் இருக்கு. வீட்டில் கூட்டிகிட்டு பதிக்க வைப்பாங்க. நீ ஒரு ஓடுகாலி இல்லாட்டி உனக்கு எல்லாம் உடனே நடக்கணும், ஒழுங்கா நடக்கணும்னு எதிர்பார்க்கப்படாது. சரியா? ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்லுவான். நேற்று வண்டி ஓட்ட சொல்லி தரேங்கன்னா இப்ப நடிக்கான். உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரதுக்கு சாவலாமே. அப்ப சாவு, அப்ப சாவு. பாட்டி போட்டி, கிச்சன்ல நிறைய பாத்திரம் கிடக்கு, கழுவி வை போ. அந்த பிள்ளை கல்யாணம் போ, அந்த பிள்ளை விட்டு வேலை வாங்க. ஓஹோ, அந்த கம்முனாடி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆடு மாடு கோழி ஏதாவது கழிட்டு கிடக்கணும். இங்க பாத்திரத்தை கழுவுதுல குறைஞ்ச நம்ப மாட்டா. மாஞ்ச சட்டை போட்டின்னு சொல்லு. எப்படி வாரியா என்ன? சைக்கிளோட தெரியுமா முதல்ல உனக்கு? தெரியாது. சைக்கிளோட தெரிஞ்சா தம்பி வண்டி ஓட்ட ஈஸியா இருக்கும். சும்மா எல்லாம் சொல்லி இருந்துட்டு நடக்க முடியாது. முதல்ல போய் சைக்கிள் படி. ஏன் சைக்கிளோட தெரிஞ்ச வித வண்டி ஓட்டணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் சைக்கிளோட தெரியாம வண்டி ஓட்டணும் தெரியுமா? முட்டாள் மாதிரி பேசாத, சொல்லித்தா. பெரிய வண்டினா தான் எனக்கு பிடிக்கும். அந்த ஸ்கூட்டில யார் இருக்கிறதுக்கு நாளை சரியா இருக்கு எனக்கு. பொம்பளை மாதிரி துணி போட்டு தெரியா? அப்போ ஒன்றும் சரியா இல்ல. ஸ்கூட்டில இறந்துனா தான் சரியா இருக்கும். சாவியெல்லாம் எடுத்து வைங்க, ஓடி வந்துரு. இந்த மொட்டைக்கு அலும்பல் தாங்க முடியலாமா? இப்படிதான் போட்டுட்டு பின்னுக்கிறது ஆசிரியோ? போவலையா டீ? எனக்கு தெரியும் நீ ஆசிரியர் தான் இருப்பானு. அதான் நான் போவே இல்லைன்னு. இந்த மங்கத்த யாசில நான் மானங்கட்ட உனக்கு இருக்க முடியாதே. உடனே முறைக்கனே. இதுல சாப்பாடு செஞ்சிருக்கீங்க சொன்னால அதை தின்னுட்டு போமா. ஒண்ணு திங்கண்டா. வா வா, வண்டியோட சொல்லிதா. ஒழுங்கா வண்டியோட சொல்லி தான் சாப்பாடு. இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது. சொல்லி கொடுத்தா நான் வாட்டி கிழிச்சிருவா. வாட்டி முண்டகனி. போப்பா நீ முன்னாடி வா. என்ன மெதுவா முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நின்று என்ன ஆசதுக்கா போமஞ்சேட்ட. குடிதார் அணிந்த வந்த சொர்க்கம். கொஞ்சம் ஸ்பீக்கடா நடங்க. முட்டச்சி யாசாத, அப்புறம் ஓட்ட சொல்லி தர மாட்டேன். போ எப்ப இங்க வாப்பா. பாட்டி நீங்க குழுவில் ரூபாய் எடுத்துட்டு 1 மாசமா கிட்டவே இல்ல. அந்த ரூபாய் இப்போ நீங்க கிட்டலன்னா இன்னும் வட்டிக்கு மேல வட்டி போட்டுட்டே இருப்பாங்க பாட்டி. என்கிட்ட யாதப்பா பைசா. இதுல செத்த நேரம் உட்காருப்பா. இதுலயா பாட்டி? ஆமா, ஒரு நிமிஷம். பாவம் பாட்டி. பாட்டியே தனியா இருந்து கஷ்டப்படாவ. யாரு பாட்டிக்கு உதவுவா? எப்படி பாட்டி கெட்டுவாவ? பாவம். நான் பல பப்ஸ் தின்னு. ஐயா வேண்டாம் பாட்டி. ஒன்னும் இல்ல, கூச்சப்படாத, தின்னுட்டு தின்னுமா தின்னுன. இதுல இருந்துக்கப்பா பாட்டி வாரே. பைசா வந்திருக்கான். பைசா கேட்டு குறுக்கு பயலுவ. பாவம் பாட்டி. ஆமாக்கா சொல்லு. பாவம்ல. அந்த பாட்டி தான். அந்த பாட்டி தான் வந்து தின்னுட்டு இதுல இருந்துக்கன்னு சொல்லிச்சு. யாமுல பாவம்ல. பாரு எனக்கு சம்சா மாதிரி ஏதோ வாங்கிலாம் தந்துட்டு போயிருக்கல. பாவம். யாமுல யாசியா பாவம்ல அந்த பாட்டி. அப்படியா? இப்பதான் போல போய் புடில. நான் என்ன செய்யுது கணிசு? நானும் வாரேன். மழை பெஞ்சா வெயில் அடிக்கணும் போல இருக்கு, வெயில் அடிச்சா மழை பெய்யணும் போல இருக்கு. என்னடா வாழ்க்கை இது? விடிஞ்ச விடியாமல வீட்டு வாசல் வந்து இருக்காட்டி பீடன்னு சொல்லாட்டி நீ ஒரு வாட. உனக்கு ஒரு போக்கிடமே கிடையாதாட்டி, இருப்பிடமும் கிடையாதாட்டி. காலையிலேயே வந்து இங்க அடக்கா உன்னை ஏம்டிக்க வெத்தலை வாக்க வச்சு அழைச்சது. மெண்டல்.
நீ உள்ள ரூபாய் தந்துட்டேன்னா இதுக்கிட்டே நான் வர போறேன் பைத்தியக்காரி. காலையிலேயே எழும்பி நிம்மதியே இல்லாம இந்த குளிர்ல இதுல வந்து இருக்க வேண்டியது இருக்கு. உன்னை யார்ட்டி வர சொன்னது? பனி பெய்யவோ இல்லையோ இந்த மாடு கரெக்டா வந்துரும் இந்த இடத்துக்கு. எத்தனை நாளா இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன். சரி உன்ட்ட சண்டை போடாண்டா நீ பைசா தந்துருவா நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீயும் ஒரு மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கா. அதான் சொல்லிட்டேன்ல, உங்க கம்பெனில இருந்து என்னைக்கு நான் பைசா எடுத்தனோ அதோடு எனக்கு எல்லா பீடையும் எல்லா பிரச்சனையும் பிடிச்சிட்டு சரியாட்டி. அதனால நான் ஒரு பைசாவும் உங்களுக்கு நான் தரவே மாட்டேன். அறவிட்டு எவ்வளவு ரூபாய் எடுத்திருக்கா, என்ன ஏமாத்தா பாரு. என் கையில இருந்து நீ பைசாயை பிடுங்கிக்கிடவே மாட்டா. வேற யாரும் வந்திருந்தா கூட கொஞ்சம் ரூபா கொடுத்துருப்பேன் போல. ஆனா நீனால ஒரு பைசா தர மாட்டேன். குளிர எடுத்துட்டு ஏமாத்ததெல்லாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தான்னு வச்சுக்கேன், போலீஸ் ஒன்ன வந்து லாடம் கட்டிட்டு போயிடறான். ஐயே உண்மையாவே லாடம் கட்டிருமோ? பிள்ளை குட்டியில போட்டுக்கிட்டு விடிய காலையிலேயே வந்திருக்கேன் இந்த நாயை பார்க்கறதுக்கு. நாயை பத்தியா வைக்கோல் அள்ளிக்கிட்டு திரியுது. ஏம்டிய மாடு சாப்பாடு போடண்டாமா? உன்ன போலையாட்டி நீ பெத்த பிள்ளைகளுக்கும் போட மாட்டா. பார்த்தது போல பேசாதட்டி வயலட்டு மண்டை பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருட்டி என்னென்ன சமைச்சு தரேன்னு பைத்தியக்காரி. வைக்கோல் எடுத்துட்டு அப்படியே போயிருக்க வேண்டியது. தெரியாம வீட்டு பக்கம் வந்துட்டேன். முனுசாமி வழியிலேருந்து களவாங்கதான் கேள்விப்பட்டேன். வைக்கோல கள்ளி இப்படிதான் இந்த நாய் கண்டுபிடிக்கும் இதெல்லாம் இல்லாட்டி அடுத்தவனே கஷ்டப்பட்டு பைசை கொடுத்து வாங்கி போட்டிருப்பான். அங்கிட்டு இங்கிட்டு நடக்கூடிய சாக்குல மெதுவா அதுல இருந்து அவ்வளவு வைக்கலையும் களவாண்டு கொண்டு வரா. வாங்கிட்டு யார்ட்டி சொன்னது இதெல்லாம்? தெரியாமட்டி உன் புத்தியே இதுதான் எனக்கு நல்லா தெரியும். ஆமா பெரிய கண்டுபிடிப்பு வந்துட்டா. ஏடி வீட்டுல இருந்து இறங்கு, வெளியே போ. பைசா 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 பணம் 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 தராம இப்ப இந்த இடத்த விட நீ காலி பண்ண மாட்டா. பண்ணவே மாட்டேன். காலி பண்ண விட்டது எப்படி பைசா எப்படிங்கிறதுக்கு வயலட்டு மாட்டா. கொண்டாடி பைசாய பைசா தந்தாதான் இந்த இடத்த விட்டு போவா. ஆமா அப்ப நீ போவாண்டா, இதுல இரு, நான் போறேன். ஊதாமண்ட ஒரு வார்த்தை சொல்லாம ஓடுவர் ஊதாமண்ட. நான் இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன். உண்டது பைசை வசூல் பண்ணாம இல்லாம நான் இந்த இடத்த காலி பண்ணவே மாட்டேன். டி போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேக்கா. ஏதோ பிரச்சனை இருக்குமோ தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் தெரியல. பயமா இருக்கு. என் விண்மினிக்கு ஏதாவது ஆயிருக்குமா? விண்மினி என்கிட்ட பேசாமலே இருக்கல. விண்மினி இந்த தேடவே மாட்டியா? இன்னைக்கு ஒரு நாளும் பாப்பேன். விண்மினி வரலனால காலையில விண்மினை பார்க்க வீட்டுக்கு போயிருவேன். யார் என்ன சொன்னாலும் யார் அடிச்சு கொண்டாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. என் விண்மினி தான் எனக்கு வேணும். என் விண்மினி தான் எனக்கு உண்டு. விண்மினை பார்க்க போறதே இல்லை. அது அம்மையும் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, ஒரு நல்ல வேலையே இல்லை. வேலை இருந்தாலும் எனக்கு எத்தா போலாம். போனோடனே கம்பெனி கிம்பனாட்டிம்பாவ. என்ன செய்ய பாப்போம். என்ன அழகா இருக்கியா ஸ்கூட்டி? என்ன தவிர எவ்வளவு இந்த ஸ்கூட்டி வச்சிருக்கலாம்? நான் மட்டும் தான் இந்த ஊர்லயே இவ்வளவு அழகா ஸ்கூட்டி வச்சிருக்கேன். நான் மட்டும் காட்டிட்டா எல்லாம் செத்துருவாங்க. எல்லாமே அழகா இருக்கு. என் மண்டை மட்டும் தான் நல்லாவே இல்லை. இந்த மானம் கட்டவருக்காண்டி முடியெல்லாம் மொட்டை அடிச்சு எதுக்கு வேஸ்ட்? இனி முடி வளர்றது போலே இல்லை. எல்லாரும் மொட்டை அடிச்சு நிறைய முடி வளரும் பாவ. நான் மொட்டை அடிச்சு மண்டை வழுக்க மண்டை போல இருக்கு. மங்காத்தா நீ சாதா மங்காத்தா இல்ல வெட்டு குத்து மங்காத்தா. அதை ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத. எப்படி அழுதுட்டு தெரிஞ்சுன்னா என்ன ஆவதுக்கு? எத்து பேரும்ல நீ எங்க போனான்? வண்டியோட சொல்லி தரேன் சொல்லிட்டு கிறுக்கு போயல யாசனை வரைய மாட்டான். ஏன் மஞ்சள் சட்டங்க ஏங்க ஏங்க இவனால ஏங்கன்னு கேட்கறதுக்கு தூக்கில தொங்கிடலாம் போல இருக்கு. ஸ்கூட்டி மட்டும் ஓட்டி சொல்லி தரட்டு. அதுக்கப்புறம் பாரு இவனை குளத்து விட்டுட்டு ஓடிடுவேன். ஏன் மஞ்சள் சட்டை வா. என்ன டீ வாரம் டீ இருட்டி ரொம்ப தான் சலிச்சுக்கணும். வேற ஏதாவது பொம்பளைங்கள வண்டியில எத்தனை பறந்து ஓடுவான். இது பைத்தியம். என்ன உன் காலில் வந்து விடணுமோ? வண்டி ஓடி சொல்லி தரேன். நீ தானே சொன்ன மரியாதை. நீ தானே வந்து ஓட்டி சொல்லி தந்துருக்கணும். 1000 வாட்டி காலில் உள்ள வைக்கா யாரு வண்டியில யாரு எல்லாம் தெரிஞ்சு பேசலாம். முட்டை வண்டியில ஏறி இருந்து என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு வண்டி ஓட்ட முடியும். உன் வேலை இப்ப எனக்கு வண்டி ஓடி சொல்லி தரது மட்டும் தான் சரியா? வேற இதுல நீ பேசண்டா. பாட்டி பாண்டச்சி மங்காத்தா கோவம் வருவு. அடக்கிக்க மங்காத்தா கோவம் வருவு. சரி போமா போலாம் டி. வண்டியில பதில் என்னென்ன இருக்குன்னு வரிசை சொல்லி பார்ப்போம். சொல்லிதாயா? வண்டி மட்டும் என்ன சொல்லாம வாங்கிட்டு வந்தல முட்டை. எப்படி பார்த்துட்டு வாங்கினா? யார் வாங்கினா? கடையில் உள்ள ஒன்று தான் சொன்னானே இது நல்லா இருக்கானு. அதெல்லாம் ஓகே சொல்லிட்டேன். வண்டியில ஏதாவது கொடக்கு வரட்டு மொண்டே கொடைச்சு பிச்சுறேன். சரி விடுங்க. நீங்க எல்லாம் பைசா கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி நேரத்தை வீணடிக்காண்டா வண்டியில யாரும் சொல்லி தரேன். மஞ்சடை ஏன் மஞ்சடை யாவுட்டி என்ன இப்படியே வண்டி விட சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுங்களா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு? எதுக்கு டி? ப்ளீஸுங்க போடுங்க ப்ளீஸுங்க. வாங்க ப்ளீஸுங்க போட்டோ எடுங்க ப்ளீஸுங்க. வண்டி ஓட்டவே எப்படி சொல்லி தரட்டா? வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம். சரி வண்டியில ஒழுங்கா இரு சொல்லி தரேன். ஒழுங்கா எட்டவே மாட்டுக்கு மஞ்சட்டை. அதுக்கு தம்பி ஒழுங்கா வளரணும்னு சொல்லுது. மொட்டச்சி வளரல. ஆனா எல்லா ஃப்ராட் வேலையும் தெரியும் மொட்டச்சிக்கு.
ஏங்க இந்த வண்டி எப்படி என் கையை விட்டு பேரன்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டு தெரியுமாங்க? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த வண்டியில நான் இனி ஓட்டி படிக்க போறேன். எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமாங்க? சரி மட்டும் வாட்டரியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியே போயிட்டு இருக்கு. சரி சரி, ஒரு ஷிஃப்ட் சொல்லிதாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி 4-5 ரவுண்ட் அடிப்பேன். அதுக்கப்புறம் திரும்பியும் சொல்லிதாங்க. அப்படி செக்ஷன் வச்சு படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்ல. ஒழுங்கா வண்டியில உட்காந்துட்டு ஹீரோ பிடிச்சி மெதுவா இருக்கு, அது பாட்டுக்கு நேரம் போவோம். வளர்ச்சி போடணும், நீ சும்மா ஹேண்ட் வர பிடிச்சி வளர்ச்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி சொல்லி தருவியோ? இல்லடி பக்கத்துல ஒரு கிரவுண்ட் கிடக்கல, வாங்க ரவுண்டு வரைய போற இடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல வச்சு தான் படிக்கணும். தரையில வச்சுல படிச்சா உளுந்து சாவுவா நீ. சரி அப்ப போமா. வாவா எலும்பு. இதுல வாய்கிலி அழகா சொல்லா, வண்டியில இருந்து டைவ் அடிப்பேன், குதிச்சு ஆடுவேன். ஆள பத்தியா? சரி விடுங்க, ஒரு ஃப்ளோல வந்துட்டு. சரிப்பா கிரவுண்டுக்கு போ, இந்த ரோடு சரியில்லை, கிரவுண்ட்ல போய் படிக்கலாம். சரிங்க. ஹாய் செலவிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோல கண்டிப்பா பிடிச்சிருக்கா? இந்த வீடியோல பிடிச்சா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோல பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலவிஸ். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த வீடியோஸ் வந்து லேட்டா வந்தது காரணம் என்ன, நான் வந்து துபாய் போயிட்டு வந்தேன் மக்களே, அபுதாபில இருந்து. ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனால தூங்கிட்டோம். அதனாலதான் மக்களே. சரியா ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றது வரைக்கும் பை செலவிஸ், லவ் யூ.